கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியினுடைய முதல் வரியையும் இன்றைய நற்செய்தியினுடைய கடைசி பகுதியையும் இரண்டையும் நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். முதல் வரி என்ன சொல்கிறது என்று சொன்னால், பரிசேயர்கள் ஆண்டவர் இயேசுவை எப்படி ஒழிக்கலாம் என்று எதிராக அவருக்கு முரணாக சூழ்ச்சி செய்து வருகின்றார்கள். ஆக இயேசுவை அவர்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை. வரலாற்றிலே இதுபோன்ற நிகழ்வுகளை பல இடங்களிலே பார்க்கின்றோம். பலவிதமான நிகழ்வுகளிலே நாம் இதை வரலாற்றிலே படிக்கின்றோம். ஹிட்லர் மிகப்பெரிய ஒரு கொடுங்கோலன். அவன் எப்படி கொடுங்கோலனாக மாறினான் என்று சொன்னால், ஹிட்லர் என்பவர் நிறைய பேர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ஜெர்மனி நாட்டுக்காரர் என்று. அவர் ஜெர்மனி நாட்டுக்காரர் அல்ல, அவர் ஆஸ்திரியா என்ற நாட்டுக்கு சொந்தக்காரர். ஆனால் ஆஸ்திரியா, ஜெர்மனி ரெண்டு நாடுகளும் தான் உண்மையான ஆரியன் என்று சொல்லக்கூடிய இனத்திற்கு சொந்தக்காரர்கள். அவர்கள்தான் உண்மையான ஆரியர்கள். மற்றவர்களெல்லாம், இங்கே இருக்கின்றவர்களெல்லாம் மாறுபட்டவர்கள், வேறு வரலாறு கொண்டவர்கள். இந்த ஆரியர்கள் என்ன நினைக்கின்றார்கள் என்று சொன்னால், உலகத்திலேயே அறிவாளிகள், உலகத்திலேயே பலசாலிகள், உலகத்திலே வலிமையானவர்கள் நாங்கள் தான். எனவே ஹிட்லருடைய விருது வாக்கு என்னவென்று சொன்னால், யூபர் மென்ஷ் என்று ஜெர்மன் மொழியிலே சொல்வார்கள். யூபர் மென்ஷ் என்று சொன்னால் சூப்பர்மேன். எனவே இந்த ஒரு சூப்பர்மேன் ஐடியாலஜி கருத்தியலுக்கு நேர் எதிர்மாறாக இவர்களை விட சூப்பர்மேன் யார் என்று சொன்னால் யூதர்கள். யூதர்கள் இன்றளவும் அறிவில் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள். அதனால்தான் பாருங்கள், மிகச்சிறிய ஒரு நாடு, இந்த நாடு உலகத்தையே இன்றைக்கு ஆட்டி வைக்கிறது என்று சொன்னால் அவரிடம் இருக்கக்கூடிய அந்த அறிவு கூர்மை, மன வலிமை, அவரிடம் இருக்கின்ற அந்த பொருளாதார வளமை, இதையெல்லாம் நாம் நினைத்து பார்க்கின்ற பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது. கடவுள் தேர்ந்தெடுத்த ஒரு இனம் என்று இன்றளவும் அவர்கள் தங்களையே சொல்லிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உலகத்தையே சவாலுக்கு அவர்கள் அழைத்து நிற்கக்கூடிய வகையிலே வலிமை படைத்தவர்களாக இருக்கிறார்கள். எனவே இந்த ஆரியர் என்ற அந்த இனத்திற்கு ஒரு சவாலாக யூதர்கள் இருந்தார்கள். இந்த யூதர்களை எவ்வளவோ கட்டுப்படுத்தி பார்த்தான் ஹிட்லர், முடியவில்லை. எனவே ஆயிரக்கணக்கான யூதர்களை விஷவாயு கிடங்கிலே போட்டு ஒரே நேரத்தில் அவர்கள் அத்தனை பேரையும் சாவடித்து சாம்பலாக்கி அவர்களை எல்லாம் ஒன்றுமில்லாமல் ஆக்கினார். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு கூட ஒரு சில இடங்களுக்கு நாம் சென்றோம் என்று சொன்னால், குறிப்பாக ஆஸ்திரிய நாட்டிற்கு சென்றோம் என்று சொன்னால், ஜெர்மனி பார்டர் எல்லாம் சென்றோம் என்றால் உண்மையிலேயே நாம் கண்ணீர் விடுகின்ற அளவுக்கு அத்தனை ஆயிரமான கல்லறைகள் அங்கே இருக்கிறது. அந்த கல்லறைகள் எல்லாம் இறந்து போனவருடைய பெயரை அங்கே குறிக்க வைக்கப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, ஆஸ்விட்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திலே இதை பார்த்த பொழுது எல்லோரும் கண்ணீர் விட்டார்கள், எல்லோரும் மனவேதனைப்பட்டார்கள். இது போன்ற ஒரு கொடுங்கோலன் இனி இந்த உலகத்திலே இருக்க முடியுமா என்று கூட நினைத்தார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த வகையிலே தான் இந்த கொடுங்கோலன் ஹிட்லர் என்ன செய்தான் என்று சொன்னால், யூதர்களை மேற்கொள்வதற்கு வேறு வழியே இல்லை. அவர்களை பூண்டோடு உயிரை மாய்த்து அவர்களை சாகடிக்க வேண்டியதுதான் ஒரே வேளை என்று அவர் நினைத்தான். அதற்கு அடுத்த நிலையிலே பாருங்கள், பவுலடியார், அவர் பவுல் என்ற பெயரை பெறுவதற்கு மனமாற்றத்திற்கு முன்பாக சவுல் என்ற ஒரு அடிப்படைவாதம் கொண்ட யூதனாக இருந்தார். எனவே கிறிஸ்துவின் பெயரை சொல்லிக்கொண்டு யார் யாரெல்லாம் புதிதாக கிளம்புகிறார்களோ அவர்களையெல்லாம் வெட்டி வீழ்த்த வேண்டும், பூண்டோடு அழிக்க வேண்டும் என்று அவர் கங்கணம் கட்டி கொண்டிருந்தார். எனவே அவர் அந்த கிறிஸ்துவர்களை எல்லாம் அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும் என்று நினைத்தவராக இருந்த அந்த சமயத்தில் தான் ஆண்டவரே, உயிர்த்த கிறிஸ்துவே அவரை தடுத்தாட்கொண்டு அதே கிறிஸ்துவுக்கும் அதே ஒரு கிறிஸ்துவத்திற்கும் சாட்சியமாக மாற்றினார். அன்புக்குரியவர்களே, அந்த வரிசையில் தான் இப்பொழுது பரிசேயர்கள் வெளியேறி இவரை எப்படி ஒழிக்கலாம், சாகடிக்கலாம், கொன்று போடலாம் என்று அவர்களுக்குள்ளே சூழ்ச்சி செய்தனர். ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார் பாருங்கள்,
எசேயா புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட அருமையான ஒரு வாசகத்தை அங்கே நாம் பார்க்கின்றோம். அவர் ஊழியராக இருந்தார். அவர் இறைவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவராக இருக்கின்றார். அவர் மக்களினங்களுக்கு நீதியை அறிவிப்பார். எப்படி நீதியை அறிவிப்பார் என்று சொன்னால், சச்சரவு செய்ய மாட்டார், சண்டை போட மாட்டார், அவர்களுக்கு போருக்கு வாங்கள் என்று அழைப்பு விடுக்க மாட்டார், கூக்குரலிட மாட்டார், அவர்களுக்கு எந்த விதமான இடைஞ்சலும் கொடுக்க மாட்டார், தம் குரலை தெருவிலே எழுப்ப மாட்டார். ஆனால் நீதியை வெற்றி பெற செய்யும் வரை அவர் தொடர்ந்து இந்த போராட்டத்திலே இருப்பார் என்பார். அன்புக்குரியவர்களே, மகாத்மா காந்தியடிகள் நம்முடைய நாட்டிற்கு சுதந்திரம் கொடுக்க வேண்டும் என்று ஒரு புரட்சியை ஆரம்பித்தார். எந்த ஒரு வன்முறையையும் அவர் கையாளவில்லை. எந்த ஒரு உயிரையும் அவர் துன்புறுத்தி, அவர் உயிர் போக்கி அல்லது இறப்பிற்கு உட்படுத்தி கொலை செய்து இந்த புரட்சியை ஏற்படுத்தவில்லை. மாறாக எத்தனை உயிர்களை பறி கொடுத்துத்தான் இந்த சுதந்திரத்தை வாங்கினார். அந்த சுதந்திரம் தான் இதுவரைக்கும் நிலைத்து நிற்கிறது. ஒருவேளை வன்முறையை பயன்படுத்தி சுதந்திரம் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பரிசை நாம் பெற்றிருந்தோம் என்று சொன்னால், அதே வன்முறையால் தொடர்ந்து இது நடந்து கொண்டே இருக்கக்கூடிய, அந்த வன்முறை வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு மாறிவிடும். ஒரு சில அண்டை நாடுகளிலே பாருங்கள், இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே ஆண்டவர் இயேசு தீமை என்பதை கையாளவில்லை. தீமையே தனக்கு நேர்ந்தாலும் நன்மையை மட்டும்தான் அவர்களுக்கு நினைத்தார். நீதியில் நிலைத்திருந்தார். துன்பங்களை ஏற்றுக்கொண்டார், துயரங்களை தாங்கிக் கொண்டார், சவால்களை சந்தித்தார். இதன் வழியாக அவர் நீதியை நிலைநாட்டினார். தந்தை கடவுள் அவர் இறந்த பிறகும் உயிர்க்கச் செய்து இன்றளவும் உயிர்த்த கிறிஸ்துவாக நம்மோடு இருக்கின்றார். இதுதான் ஆண்டவர் தருகின்ற பாடம். நமக்கு எத்தனை பேர் சூழ்ச்சிகள் செய்தாலும் வன்முறை என்பது வழி அல்ல. எத்தனை பேர் நமக்கு எதிராக இருந்தாலும் அவர்களை ஒழிக்க வேண்டும் என்பது வழி அல்ல. மாறாக அது பழிக்கும் பாவத்திற்கும் ஆளாகுமே ஒழிய நீதியை நிலைநாட்டக்கூடிய ஒரு நல்ல ஒரு வழியாக இருக்காது. நம்முடைய வாழ்விலேயும் இதை உணர்வோம். வன்முறையை நாம் ஒரு நாளும் நினைக்காமல் நீதியோடு நடக்கின்ற ஒரு நிம்மதியான ஒரு வாழ்வையும் போராட்டத்தை மேற்கொள்கின்ற துணிச்சலான உள்ளத்தையும் இறைவன் நமக்கும் தருவாராக. ஆமென்.